ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2025-26 ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 3 மை ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரோபாட் எக்ஸ்போ இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக நாம் கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இன் ஸ்பேஸ் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்மொழியாகவும் எழுத்துலையும் வாழ்த்துக்களை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அதை பற்றி சிம்பிள் சென்டென்ஸ்களில் பேச தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம் டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்ல அவங்க நமக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. நாம் அவங்கக்கிட்ட ஹவு டு யூ ஃபீல் டுடே அப்படின்னு கேட்க அவங்க வி ஆர் ஃபைன், வி ஆர் ஹாப்பி, வி ஆர் குட், வி ஆர் ஃபேண்டாஸ்டிக், வி ஆர் ஒண்டர்ஃபுல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸை சொல்லணும். இதில் ஒவ்வொரு நாளுக்கு நாம் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன் அண்ட் அவுட் இந்த வேர்ட்ஸ்களை போர்டில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி நாம் நடுவில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துர்ணும். வட்டத்தில் நிற்கிற ஸ்டூடெண்ட் இன் அவுட் இன் அவுட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே வரணும். நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் திடீர்னு கிளாப் பண்ணுறதை நிறுத்த அப்போ எந்த ஸ்டூடெண்ட் கடைசியாக சொன்னாங்களோ அவங்க வட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்டெப் முன்னால் வரணும். அவங்க இன் சொல்லியிருந்தாங்கன்னா நாம் வாட் டு யூ see in your house அப்படின்னும், அவுட் சொல்லியிருந்தாங்கன்னா வாட் டு யூ see when you go out அப்படின்னும் நாம் கேட்கணும். இன் சொல்லியிருந்தாங்கன்னா போர்டில் உள்ள வேர்ட்ஸில் அவங்க வீட்டில் பார்த்ததையும், அவுட் சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பார்த்ததையும் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன் மை ஹவுஸ் ஐ see மை மதர், ஐ see மை பெட் இப்படி இந்த மாதிரியும். அவுட் சொல்லியிருந்தாங்கன்னா வென் ஐ கோ அவுட் ஐ see கார்ஸ், ஐ see ட்ரீஸ் இந்த மாதிரி போர்டில் உள்ளதில் எதையாவது சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி ரோபாட் எக்ஸ்போ. நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள ஜெயிண்ட் வீல், பஞ்சு மிட்டாய், டில்லி அப்பளம் சொல்லுவோம்ல பெரிய அப்பளம், இவைகளோட பிக்சர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவைகளை ஒன்று ஒன்றா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு பஞ்சு மிட்டாய் பெரிய அப்பளம்லாம் எங்கே வாங்குவீங்க, ஜெயிண்ட் வீலை எங்கே பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டு அவங்கள எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். அதுக்கப்புறமா ரோபாட் எக்ஸ்போ ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். கதையோட இந்த பகுதியை சொல்லிவிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கணும். இது போல் ஸ்டோரியோட ஒவ்வொரு பாட்டையும் நாம் நடத்திட்டு அதுக்கு உரிய கொஷின்ஸை கேட்டு அவங்கள ஆன்சர் சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 28லேருந்து 30 வரைய உள்ள பேராகிராஃபை ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேரா அப்படின்னு பிரித்து விட்டுறணும். அவங்க அதை நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 டீமும் முடித்ததும் ஒவ்வொரு டீமாக வந்து ஆன்சரை சத்தமாக கிளாஸ்க்கு ரீட் பண்ணி காமிக்கணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி அவங்க ஃப்ரெண்ட் நேமை சொல்லணும். மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டோட லீவ்லையோ வார இறுதி நாட்கள்லையோ எங்கே போகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படின்னு அவங்கள கேட்டு வர்ற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அமுதன், நிலவன் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போனாங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கல்ல. இப்போ நான் கதையை சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். ஒவ்வொரு பாராவை சொல்லி அதுக்குரிய கொஷின்ஸை கேட்கணும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக டிவைட் பண்ணி ஆளுக்கு ஒரு பாராவாக பிரித்து விட்டுறணும்.
அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 28லேருந்து 30 வரைய இருக்கிற பேராகிராஃபில் அவங்களுக்கு உரிய பாராவை படித்து அதுக்கு கீழே இருக்கிற கொஷின்ஸுக்கு அவங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3 டீமும் கண்டுபிடிச்சி முடித்ததும் கிளாஸ்க்கு ஆன்சரை ஒவ்வொரு குரூப்பாக சத்தமாக ரீட் பண்ணி காமிக்கணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 இன் அண்ட் அவுட் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் வித் காம்ப்ரஹென்ஷன். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீட் பண்ணி காமிக்கணும். இப்போ கிளாஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 ஸ்டோரிஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸையும் கொடுத்துடணும். அவங்க அதை நல்லா ரீட் பண்ணி அவங்க கிளாஸ்க்குரிய ஸ்டோரிக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை எடுத்து அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி ஸ்டோரியை பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட் கரெக்டாக முடிக்கிறவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டோரியை கரெக்ட் சீக்வன்ஸில் போர்டில் நாம் எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஜோடி ஜோடியாக உட்காந்து படிக்க சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி லிசன் அண்ட் ரைட். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 31லையும் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 31லையும் கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நாம் சொல்ல போகிற சென்டென்ஸை எழுத சொல்லணும். நாம் இந்த சென்டென்ஸ்களை ரீட் பண்ண அவங்க அதை நல்லா கவனித்து உரிய இடத்துல எழுதணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 இன் அண்ட் அவுட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி கிரியேட்டிங் அ க்ரீட்டிங் கார்ட் வித் விஷஸ். நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள ஃபெஸ்டிவல்ஸ் பிக்சர் கார்ட்ஸை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவைகளை காமிக்கணும். காமிச்சு ஒன்றொன்னா காமிச்சு இது என்ன பண்டிகை, இந்த பண்டிகைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நீ எப்படி விஷ் பண்ணுவ அப்படின்னு கேட்டு அவங்க திஸ் இஸ் பொங்கல் அண்ட் ஐ விஷ் யூ ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இப்போ நாம் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் செலப்ரேஷன்ஸுக்கும் க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணலாமா அப்படின்னு அவங்கள கேட்டு கிளாஸை 4 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேப்பரை கொடுத்துடணும். க்ரீட்டிங் கார்டு மாடலை காமிச்சு இது போல் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், நியூ இயர், பர்த்டே இவை போன்றவைகளுக்கு க்ரீட்டிங் கார்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும். அவங்க ரெடி பண்ணி குரூப்களுக்குள்ள க்ரீட்டிங் கார்டை காமிக்கவும் ஷேர் பண்ணவும் செய்யணும். அவங்க செஞ்ச க்ரீட்டிங் கார்ட்ஸை நாம் கிளாஸ் ரூமில் தொங்க விடணும். உங்களோட வாழ்த்துக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் எப்படி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போல்லாம் நாம் மொபைல் ஃபோன்லேயே நம்மளோட விஷஸை கன்வே பண்ணிடுறோம். முந்தியெல்லாம் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மூலமாக தான் கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் எடுத்து சொல்லணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுனாக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டே 4 பார்க்கலாம். இன் அண்ட் அவுட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரைட்டிங் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் ஃபிக்ஸ் மை பார்ட்ஸ். டேட், க்ரீட்டிங்ஸ், பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங், சிக்னேச்சர் ஆர் நேம் இவைகள் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை நாம் ரெடி பண்ணிக்கணும். போர்டில் இது போல் ஒரு சாம்பிள் லெட்டரை டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு பார்ட்ஸ் ஆஃப் த லெட்டரை நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துடணும். வேர்ட் கார்ட்ஸை ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு கார்டை எடுக்க சொல்லி அதை சத்தமாக படிக்க சொல்லணும். அதை அவங்க படிச்சுட்டு போர்டுக்கு போய் கரெக்டான இடத்துல பேஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டேட் கார்டு எடுத்திருந்தாங்கன்னா அதை அதுக்கான பிளேஸில் கரெக்டாக அவங்க பேஸ்ட் பண்ணி விட்றணும். இது போல் வேறு லெட்டர்ஸோட இந்த ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஆன் இன்ஃபார்மல் லெட்டர். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 34லையும் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 34லையும் உள்ள லெட்டர் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 5 இன் அண்ட் அவுட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ரெயின்போ ஸ்டார்ஸ் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விசிட் பண்ண பிளேஸ் பற்றி பேசணும். அவங்க இது போல் எங்கேயும் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்க போக விரும்புகிற பிளேஸ் பற்றி நாம் அவங்கள பேச சொல்லணும்.
இதோட யூனிட் 3 முடியுது. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you soon.